குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நீட் இல்லாமல் என்ன மாதிரி மெடிக்கல் கோர்சஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன செக்டாரில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜென்ரல் ஓவர்வியூவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதாவது இப்போ எல்லாம் மெடிக்கல் ஃபீல்டாக ஒன்லி எம்பிபிஎஸ், அதை தானே பிடிஎஸ் இது மட்டும் தான் சொல்கிறாங்க. அதை தவிர்த்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க வித்தவுட் நீட் நான் சொல்கிறது. சரிங்களா? இப்போ போகிற பக்கத்தில் நீட்டை வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப இதாக இருக்குது. கொஷின் பேப்பர்ஸும் கொஞ்சம் டஃப்பாக வருது. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதே ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. சரி, அது ஓகே, அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஆப்ஷன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, நீட் இல்லாமல் என்ன மாதிரி கோர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்சிங், செகண்ட் ஒன் ஃபார்மசி, தேர்ட் ஒன் உங்களுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டரி சயின்ஸ் அண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இதிலே பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் ப்ராடக்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஃபிஷரிஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பிஓடி பிபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் பேத்தாலஜி, பிஏஎஸ்எல்பின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசியில் பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இருக்குது, அண்ட் தென் ஃபார்ம்டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே போல் அலைட் ஹெல்த் சயின்ஸஸ் தனியாக ஒரு பெரிய இது இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா வேரியஸ் கோர்சஸ் இருக்குது. 16 கோர்ஸ் பக்கம் இருக்குதுங்க. அதில் மேஜராக பிஎஸ்சி கார்டியேட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இந்த மாதிரி நான் நிறைய கோர்சஸ் அதில் அலைட் ஹெல்த் சயின்சஸ்லையும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வித்தவுட் நீட் இல்லாமல் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதில் வந்து இப்போ இருக்க எல்லா கோர்ஸுமே நீட் இருக்குது, டிமாண்ட் இருக்குது. ஒன்ஸ் இங்கே இந்த இந்தியாவிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த கோர்ஸஸ்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸு, அரப் கண்ட்ரீஸு, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸும் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து இதை நான் உங்களுக்கு சொன்னதாலும் ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வித்தவுட் நீட் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் சில கோர்ஸ் நிறைய கோர்சஸ் இருக்கலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு நர்சிங் எடுத்துக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரன் பண்ணுற காலேஜஸ் வந்து 6 காலேஜஸ் இருக்குதுங்க. 240 சீட்ஸ் பக்கம் இருக்குது. அதெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. தென் உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூர் இருக்குதுங்க. தென் எய்ம்ஸ் இருக்குது. சரிங்களா? எய்ம்ஸ் இருக்குது. அப்புறம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலான மெடிக்கல் காலேஜ் இருக்குது, நர்சிங்கும் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் இருக்குது. சரிங்களா? நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு எய்ம்ஸ் இருக்குது. அப்புறம் இஎஸ்ஐசி எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோட மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அதுலேயும் உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் பண்ணலாம். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 6 காலேஜில் வந்து உங்களுக்கு 240 சீட்ஸ் பக்கம் 240 ப்ளஸ் சீட்ஸ் பக்கம் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அது தவிர உங்களுக்கு ப்ரைவேட் நர்சிங் காலேஜஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு வந்து எய்ம்ஸு, இஎஸ்ஐ இதுக்கெல்லாம் சிஎம்சி இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் ப்ரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு 12th மார்க் பேஸ் பண்ணி அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது பிஎஸ்சி நர்சிங்கில் இவ்வளோ ஆப்ஷன் இந்த காலேஜஸ்லாம் நம்ம போகலாம் என்ட்ரி பாயிண்ட்டில். அதே போல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நர்சிங்கில் ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர்னு ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர்பிரினர்ஷிப், ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் செக்டரில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட்னா உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் ஆகட்டும். அதே போல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ரயில்வே நர்சிங் தேவைப்படுறாங்க. ஆர்மி ரிலேட்டட், நேவிங்கெலாம் வந்து ஆர்மி நர்சஸ் இந்த மாதிரி இதுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஆர்மி, நேவி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதுங்க. கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ப்ரைவேட் செக்டர்ஸ் வரும்போது டாப் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பேசிக் நர்சிங் நீட் அதிகமாக தேவைப்படுறாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து சரி நம்ம என்டர்பிரினர்ஷிப்பாக பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக ஹோம் நர்சிங் எதாவது ரன் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது, ஸ்டார்ட் அப்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது இது நீங்கள் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்ஸில் உங்களுக்கு மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் ரைட்டிங், நர்சிங் பற்றி ஒரு ஒர்க் ஷாப்ஸ் இதை பற்றி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 3 கேட்டகரி நர்சிங்க்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா?
அதேமாதிரி உங்களுக்கு வேறு என்ன உங்களுக்கு அதே மாதிரி ஆப்ஷன் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு அரப் கண்ட்ரீஸ் நர்சிங்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. எஸ்பெஷலி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுக்குமே, மேல் அண்ட் ஃபீமேல் நர்சிங்ஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அரப் கண்ட்ரிஸ் ஆகட்டும், யூரோப் கண்ட்ரிஸ் அண்ட் சிங்கப்பூர், மலேசியா, இங்கேயும் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே போல் இது பண்ணலாம். அதே போல் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம். எம்எஸ்சி நர்சிங் தாராளமாக பண்ணலாம். அதே போல் எம்எஸ்சி முடிச்சு அடுத்தது நீங்கள் பிஹெச்டி நர்சிங் டாக்டரேட் கூட நர்சிங்கில் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நர்சிங்கில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா, உங்களோட கெரியர் வந்து இந்த நல்லா கொண்டு போகலாம். அதே போல் இப்போ நர்சிங் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி கோர்சஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் செக்டர் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் ஆகட்டும், இதுலேயே இருக்குது. அதே போல் ஸ்டார்ட் அப்ஸில் ஆகட்டும், இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுனாலும் இதை நீங்கள் பண்ணலாம். தெரப்பிஸ்ட்டாக போகலாம், ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போகலாம், ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட்டாக போகலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு பிஓடி, பிபிடி இந்த மாதிரி கோர்சஸில் இருக்குது. அதே போல் ஃபார்மசி இருக்குது. ஃபார்மசி ஜென்ரலாக உங்களுக்கு சொல்ல போனால் பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிக்கலாம், டாக்டர் ஆஃப் ஃபார்மசி பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிச்சா நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக போகலாம். இல்லை நீங்கள் ஓனாக மெடிக்கல் ஷாப்ஸ் இது பண்ணுற மாதிரி நீங்கள் லைசன்ஸ் வாங்கி மெடிக்கல் ஷாப்ஸ் ரன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்லையும் ப்ரைவேட் செக்டர்லையும் இருக்குது, கவர்மெண்ட் செக்டர்லையும் இருக்குது, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஃபார்மரிங் முடிச்சா டாக்டர் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்மசி இன்சார்ஜ் நீங்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்மரிங் முடிச்சிங்கன்னா அது ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் இருக்குது. இதுக்கு ஃபார்மசிக்கு ஃபாரின்லேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் கண்ட்ரிஸ்லையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வித்தவுட் நீட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஓவர்வியூ சொல்லியிருக்கேன். ஏதாவது நிறைய ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் நிறையா இருக்குது. ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் பேத்தாலஜி, பிஏஎஸ்எல்பிமாங்க. தென் உங்களுக்கு வந்து வெட்டினரி சயின்ஸ் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. தென் அதிலே பார்த்தீங்கன்னா போய்ட்டு ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி, ஃபிஷரி டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் உங்களுக்கு வந்து இது ஒரு இதுலேயும் நிறைய இருக்குது. அதில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. சரிங்களா, ஸோ இவங்க வித்தவுட் நீட் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஜென்ரல் ஓவர்வியூ தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு ஏகப்பட்ட கோர்சஸ் நிறைய கிடைக்கும். நிறைய காலேஜஸ் இருக்குது. இந்தியா லெவல் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸ்டேட் லெவலையும் நிறைய உங்களுக்கு காலேஜஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ ஆல்.